இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அலங்காரம் ஓவராக போயிருச்சே தவிர அர்த்தமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கான்னா இல்லை. ஆனால் இந்த ரவிமோகன் மாற்றின பிறகு அவருடைய லைஃப் ரொம்ப பிரைட்டாக மாறிடுச்சான்னா இல்லை. இதுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒரு அரையும் குறையுமா ஹிட்டுக்களை கொடுத்துட்டு இருந்தாரு. நிறைய நல்ல சீனை எடுக்கணும்னா அதை விட அது நல்ல சீனுன்னு கருதி தானே அதெல்லாமே படத்துல வச்சிருப்பாங்க. அப்புறம் இது என்ன ஸ்டேட்மெண்ட்? சரியான கேள்வி. இந்த கேள்வி நீங்க சங்கருக்கு அனுப்புங்க. ட்ரெய்லர் டூ எடுக்க போகும்பொழுது ரஜினி சொன்ன வார்த்தையை தான் நம்ம எல்லாருக்கும் பொதுவானதாக வைக்க வேண்டியது. எனக்கு பார்த்து மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஹாய் ஹலோ வணக்கம் ஓஎட் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு சந்திப்புல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வலைப்பேச்சு திரு அந்தணன் அவர்கள் தான். நிறைய நடந்துச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில, வாங்க அதை பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குமா. உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு? பொங்கல் வழக்கம் போல ரொம்ப சிறப்பான பொங்கலாக போச்சு. பொங்கலில் நிறைய படங்கள் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்துருச்சு, நீங்களே கியூ எடுத்துட்டீங்க. ஸோ எந்த மூவி ஹிட், எந்த மூவி ஃப்ளாப்? மதகஜராஜா பெரிய ஹிட்டு. ஆக்சுவலாக ஒரு 12 வருஷம் கழித்து இந்த படம் திரைக்கு வருது. ஏன் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா, சுந்தர் சிங்கினுடைய இந்த லைட்ரு வெயினான ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். ஒரு மாதிரி ரொம்ப மன அழுத்தம் தர்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வைக்க மாட்டார். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு படத்தை நீங்கள் பார்க்கலாம். கதையில் ஒரு பெரிய அழுத்தம்லாம் இருக்காது, அப்படியே ஜாலியாக போகும் அவருடைய படங்கள். ஸோ அதை ரொம்ப கரெக்டாக அந்த ஃபார்முலாவை இதுலேயும் அப்ளை பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக ரொம்ப நாள் கழித்து சந்தானத்தினுடைய காமெடியை நம்ம ரசித்தோம். அதுக்கப்புறம் மனோபாலா இறந்துட்டாரேங்கிற ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திய படமாக அது இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் இறக்கும்போது நம்ம ரொம்ப மனம் வருந்தணும். பட் இந்த படத்தை பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு நடிகரை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துச்சு. ரொம்ப இந்த தியேட்டரை அப்படி எங்கேஜ் பண்ணி வச்சுருந்தார் அவர். ஸோ அதனால் இப்போ திரைக்கு வந்த படங்களில் முதல் இடத்தில் மதகஜராஜா தான் இருக்குது. கடைசி இடத்தில் நிறைய படங்கள் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் வந்த படங்களில் அது முதல் இடத்துல, அப்புறம் வணங்கானும் இருக்குது. விடாமுயற்சி இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் கிட்டத்தட்ட லீவு. ஸோ அந்த ஹாலிடே பாக்ஸ் ஆஃபீஸை மிஸ் பண்ணிடுச்சா? வேறு வழி இல்லையே, உங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் பிரேக் டவுன் படத்தினுடைய நிறுவனம் இருக்குது. ஸோ அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஸோ அதில் இவங்களோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒரு என்ஓசி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. அவங்க இப்போதைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி வச்சுருக்காங்க. பட் எப்போ அஜித் படம் வந்தாலோ, விஜய் படம் வந்தாலோ, கமல் ரஜினி படம் வந்தாலோ அதுதானே ஃபெஸ்டிவல். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜித் படம் வந்தாலும் அதுலேருந்து ஒரு வாரம் பெரிய தியேட்டர் திருவிழாவாக தானே இருக்கப்போ. ஸோ விடாமுயற்சி ஆக்சுவலாக சம்மர் ரிலீஸ்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா February 6 ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. பட் என்ன காரணம்? இல்லைங்க, இந்த படம் ஆக்சுவலாக நீங்களே சொன்னீங்க பொங்கலுக்கு வந்துருக்கணும். இன்னும் சொல்ல போனால் போன தீபாவளிக்கே வந்திருக்க வேண்டிய படம் இது. அப்படியே தள்ளி 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 போய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ தான் பொங்கலுக்கு வரலான்னு நினைக்கும் போது அவங்க ஒரு முட்டுக்கட்டை விழுந்துச்சு. அப்புறம் மெதுவாக போராடி இப்போ அந்த படம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. அடுத்த ரிலீஸ் டேட் என்னன்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பிப்ரவரி சரியாக இருக்குது. ஏன்னா அதை தாண்டி போச்சுன்னா நிறைய பெரிய படங்கள் வரிசையாக நிற்கிது. வீரதீர சூரன் அது இது நிறைய படங்கள், ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு படம் இங்கே தயாராகி ரெடியாக இருக்குது. சூர்யாவுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சூழலில் நம்ம கரெக்டாக அந்த வாரத்தை பிடிச்சிட்டோம்னா சரியாக இருக்கும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான டேட்டு தான். விடாமுயற்சினால தான் குட் பேட் அக்லியுமே பொங்கல் ரிலீஸ்லேருந்து தள்ளி போச்சு. ஸோ அப்போ ஆதிக்கோட மனநிலைமை என்னவா இருந்திருக்கும்? அது சினிமாவில் சகஜங்க. ஒரு படம் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தியேட்டர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. பட் அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகருக்கு தியேட்டர் கிடைக்கிறது சிக்கல் கிடையாது. ஆனால் அந்த படம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குல்ல, அது எப்பவுமே பெரிய பட்ஜெட் படம் எடுக்கும் பொழுது பிரச்சனைகளும் பெரிய அளவில் இருக்கும். சின்ன பட்ஜெட் படம் எடுத்தீங்கன்னா பிரச்சனைகளும் சின்ன அளவில் இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய படத்தை ஹேண்டில் பண்ணி அவங்க வரும்போது 1008 பிரச்சனைகள். அப்போ வேறு வழி இல்லாமல் விடாமுயற்சியை ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாத சூழலில் தான் குட் பேட் அக்லி அவங்களுக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ ஆக்சுவலாக அஜித்
இல்லைங்க குட் பை டக்லி முன்னாடி வரட்டும்னு சொல்லியிருந்தா ரொம்ப ஈஸியாக அவங்க வந்திருப்பாங்க. அஜித்துக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப காலமாக அந்த படத்துக்கு வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அவங்களும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டுமே அப்படின்னா அவர் தான் குட் பை டக்லி டீமில் சொல்லி முதல்ல அவங்க வந்துட்டோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்களும் வந்து அஜித் சார் சொல்லிட்டாரேன்னு வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு வழி விட்டு அப்புறமா வராங்க. அடுத்ததா கேம் சேஞ்சர், பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு இல்லை. சங்கர் ஏன் வந்து தொடர்ந்து ஃப்ளாப்ஸ் கொடுக்குறாரு? இல்லை, இப்போ நான் நேற்று ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருந்தார், நான் பார்த்தேன். படம் தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க. கேம் சேஞ்சர் எப்படி இருக்குன்னா, அது என்ன அது வழக்கமான சங்கர் படம் மாதிரியே இருக்குது. அவர் படத்துலேருந்து கொஞ்சம் அள்ளி போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. சரி ரைட்டு, பாலா படம் எப்படி இருக்குது, அவர் என்ன ஏன் வழக்கம் போல் ஒரு படமாக இருக்குது. அவர் படத்துலேருந்தே கொஞ்சமாக அள்ளி போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. சரி சுந்தர்சி படம் எப்படி இருக்குது, அது என்ன ஏன் வழக்கம் போல் அவர் படமாக. அப்போ அவரவர்கள் அவங்கவுங்க ஸ்டைலில் தான் எடுப்பாங்க. இது மாறணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ சங்கர் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா பல காலமாக இங்கே வச்சுருக்காரு. இப்போ சொசைட்டியில் நடக்கிற பிரம்மாண்டம்ங்கிறது முதல்ல, அப்புறம் ஏதோ ஒரு அரசியல் பின்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோ, அங்கே அரசியல் தொடர்பான நிகழ்வுகள், நாட்டில் நடக்கிற அநியாயங்கள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம். எப்போவுமே அவருடைய ஃபார்முலா அது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அலங்காரம் ஓவராக போயிருச்சே தவிர அர்த்தமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கான்னா இல்லை. என்னன்னா கண்டென்ட்டை விட்டுட்டு அந்த கலவரங்களில் இறங்கிட்டார் அவர். மற்ற விஷயங்களில் பெருசாக காமிப்போம் அப்படிங்கிறதுல இருந்த ஆர்வம் வந்து கண்டென்ட்டில் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. பட் வந்ததில் இந்த அவரவர்களுக்கான ஸ்டைலில் இந்த படங்கள் வந்தால் கூட மதகஜராஜா மட்டும் ரைட்டு நம்ம சிரிப்போம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்பொழுது நம்மளை சிரிக்க வைக்க ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கு போகணும்னு கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. இன்னமும் கூட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் சுந்தர்சி பதட்டம் இல்லாம இருக்காரோ. 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலுமே ஓடுண்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததோ அவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அவரும் விஷாலுமே தொடர்ந்து இந்த படம் பற்றி பேசிட்டே இருப்பாங்களா. குஷ்பு கூட சொல்றாங்களே, பல முறை வந்து ஒரு நைட்டில் தூங்குனதே கிடையாது. ஏன்னா மதகஜராஜா படம் வந்து ஒரு நல்ல படம் இப்படி ரிலீஸ் பண்ண முடியாமல் கிடக்கேன்னுலாம் பல நாட்கள் அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. இன்றைக்கி அவர் நிம்மதியாக தூங்குவாருன்னு அவங்க சொல்கிறாங்க ரிலீஸ் அன்னைக்கு. அதுவும் ஒரு ஷோலேயே நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு, படம் சூப்பர் ஆகா ஓஹோ அப்படின்ட்டு. ஆனாலும் இதுக்கும் இப்போது டிவைடர் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய காமெடி இல்லையே, இது எதுக்கு இவ்வளோ பெருசாக வந்து மற்றவர்கள் இதை சொல்கிறீங்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. நம்ம அதையும் கருத்தில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது என்ன மனநிறைவோடு வரீங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க சூப்பராக இருந்து செகண்ட் ஹாஃப் சொதப்பலாக இருந்தால் மொத்தமும் இந்த படம் குப்பன்ட்டு போயிடுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்து செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்ததுன்னு வைங்களேன், அப்போ தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது அந்த மனநிலையிலே வருவான், படம் நல்லா இருக்கு போங்கம்மா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மதகஜராஜாவுக்கும் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் மனோபாலா அவனுடைய அந்த காமெடி தொடர்ந்து அந்த படத்தில் இருந்த சின்ன விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ கேம் சேஞ்சர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களின் கதையை நாசம் பண்ணிட்டாரா சங்கர்? இல்லை, எப்போவுமே கதைங்கிறது 15-20 வரி தான். அது யார் எடுக்கிறாங்கங்கிறது தான். நீங்கள் அந்த கதையை வந்து திரைக்கதையாக எழுதி வசனமாக எழுதி அதில் சம்பவங்களை போட்டு அதை ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பெரிய சவால். கதை வந்து யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ ஒரு 10 குமுதத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு பக்க கதை வரும். அதை நீங்கள் படிச்சீங்கனாலே அதை ஒரு படமாக எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ கதைங்கிறது என்னன்னா 15 வரி தான். முன்னெல்லாம் பாட்டு புத்தகத்தில் வந்து இந்த படத்து கதையெல்லாம் எழுதுவாங்க. பாட்டு புத்தகமே இது உள்ளொன்று தான் இருக்கும். அதில் வந்து மொத்த கதையுமே எழுதியிருப்பான், பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எழுதியிருப்பான். அப்போ கதைங்கிறது அவ்வளோதானே. நீங்கள் என்ன ப்ரெசன்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய திறமை அங்கே தான் இருக்குது. அதை வந்து சங்கர் சொதப்பிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து பெரிய ஏதோ பிரமாதமான ஒரு கதையை கொடுத்து அதை வந்து சங்கர் என்னமோ பண்ணிட்டாருங்கிறது கிடையாது. அவர் கொடுத்த கதையை அவ்வளோதான். ஸோ அதில் வந்து இவருடைய இன்புட் என்னென்னவோ போட்டிருக்காரு, அது கொஞ்சம் பழசாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க சம்டைம்ஸ் ஸ்டோரி சூப்பராக இருக்கும், ஸ்க்ரீன் பிளேல ஒழுங்காக இருக்காது. ஸ்க்ரீன் பிளே தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது. ஸ்டோரிங்கிறது ஒரு நல்ல நாட்டை, அவ்வளோதான். அந்த நாட்டை எப்படி டெவலப் பண்ணுறீங்கிறது தான். ஜெயம் ரவி அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி ஜெயம் பண்ணாரு, ஹிட் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ கம்பேக் கொடுக்கறதுக்காக ரவி மோகன் பேரை மாற்றிட்டாரா? அவர் மொத்தமாகவே நம்மளை வந்து ஒரு புது மனிதனை மாற்றிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுக்காக தான் ஒரு பேரை மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து குடும்ப மருத்துவர் மாதிரி குடும்ப ஜோதிடரையும் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ஜெயம் ரவி வந்து அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் மறக்கணும், நீங்கள் வந்து ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்,
உங்களுடைய படங்கள்லாம் தொடர்ந்து ஜெயிக்கணும்னா உங்கள் பேரை ரவி மோகன் மாற்றிக்கிங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. சரி நல்லா இருக்கேன். ஏன்னாப்பா அவங்க அண்ணன் ஜெயம் ராஜாவாக தான் இருந்தார். அவர் ஜெயம் படம் ஹிட்டான பிறகு அவரை ஜெயம் ராஜான்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் அவர் மோகன் ராஜாவாக மாறினார். ஸோ அண்ணனும் மாறி அவர் நல்லா தானே இருக்கார், இன்னைக்கு நம்ம மாறினா என்ன அப்படின்னு நினச்சி இவர் மாறி இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஜெயம் ரவின்னு சொல்லி பழகிட்டோம். திடீர்னு ரவி மோகன்னு மாற்ற முடியாது, அது இன்னும் சில காலம் ஆகும். ஆனால் அந்த ரவி மோகன் மாற்றின பிறகு அவருடைய லைஃப் ரொம்ப பிரைட்டாக மாறிடுச்சான்னா இல்லை. இதுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒரு அரையும் குறையுமாக ஹிட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர். இப்போ இந்த ரவி மோகன் மாற்றின பிறகு காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம்லாம் கிடையாது. தியேட்டர் நிறையா போட்டிருக்காங்க. என்னென்னா துணை முதலமைச்சருடைய மனைவி அவங்க இயக்கின படம்ங்கும்போது தியேட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கட்டாயமாக. நல்ல பப்ளிசிட்டிலாம் நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்களான்னா இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ரவி மோகனுக்கு பெரிய ஹிட்டானா இல்லை. ஜெயம் ரவியாக இருக்கிற வரைக்கும் இருந்த ஹிட்டு கூட ரவி மோகனாக மாறின பிறகு இல்லை. ஆனால் ஜென்சி கிட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, அது நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து வம்புக்கு இந்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி ஆகும். நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரும் வந்து அந்த படத்தை எப்படி ரசிக்கிறாங்கங்கிறது கண்கூடா தெரியும். ஷங்கர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி, கேம் சேஞ்சர் வந்து நான் எதிர்பார்த்த அவுட்புட் வரவே இல்லை, நிறைய நல்ல நல்ல சீன்ஸை எடுக்க வேண்டியதாகிடுச்சு, அதனால தான் படம் இப்படி வந்திருக்குமோ என்னமோன்ற மாதிரி சொன்னார். இப்போ நிறைய நல்ல சீனை எடுக்கணும்னா அதை விட அது நல்ல சீனுன்னு கருதி தானே அதெல்லாமே படத்தில் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது என்ன ஸ்டேட்மெண்ட்? சரியான கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் சங்கருக்கு அனுப்புங்க. ஏன்னா நல்ல சீன்லாம் எடுத்துட்டாங்கன்னா அதை விட நல்ல சீன் தான் படத்தில் இருந்திருக்கணும். அப்போ படத்தில் இருக்கிற சீனே எப்படி இருந்ததுன்னா அப்போ அவர் நினைக்கிற நல்ல சீன்கள்லாம் எப்படி இருந்திருக்கும். இன்னொன்று வந்து ஒரு நல்ல இயக்குனருக்கு அழகு ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை படமாக எடுக்கிறது தான். நீங்கள் ஸ்கிரிப்டை இவ்வளோ பெருசு எழுதிட்டு போய் ஒரு பெரிய ராமாயணத்தை 6 மணி நேரத்துக்கு எடுத்தீங்கன்னா அது ஒரு டைரக்டருக்கு அழகே கிடையாது. நீங்கள் 2.5 மணி நேரம் படத்தை ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் எடுக்கலாம், முன்ன போகலாம். பட் ஒரேடியாக இன்னொரு படம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டேஜை கொடுத்தீங்கன்னா பிளான் இல்லாத ஒரு டைரக்டர்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இத்தனை வருட உங்களுடைய அனுபவம் எங்கே போச்சு? உங்களுடைய குருநாதர்களும் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ எஸ்சிஎஸ்சி எல்லாம் 2 படமாக எடுக்கிறாரு. எஸ்சிஎஸ்சியினுடைய அசிஸ்டன்ட் தானே அவர். எஸ்சிஎஸ்சி 2 படமாக எடுத்தார். ஒவ்வொரு முறையும் என்ன தேவையோ அதுதான் எடுப்பார் அவர், அதை தாண்டிலாம் எடுக்க மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த ஃபேமை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு தயாரிப்பாளரை கொண்டு வந்து வச்சு அவர் தலையை மொட்டை அடிக்கிறது இருக்குல்ல. இப்போ நறுக்கி போட்ட சீன்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்கும்னு யோசிங்க. இந்த படத்துக்கு இத்தனை கோடி, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ நறுக்கி போட்ட காட்சிகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பெரிய வேதனையே. அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் 2 படங்கள் வரப்போகுது. மூக்குத்தி அம்மன் 2, சார்பேட்டா 2, 7G 2ன்னு இப்படி பல பார்ட் 2 வந்து வரப்போகுது. அண்ட் பார்ட் 1 எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்ற படங்கள். ஸோ இப்போ பார்ட் 2 எடுத்து அதை கெடுக்கிறாங்களா? இல்லை, சில படங்கள் பார்ட் 2 வந்து நல்ல படங்களாக வரும். ஆனால் இது வரைக்கும் அப்படி ஏதாவது படங்கள் வந்திருக்கான்னா பெருசாக நமக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. பார்ட் 2ல் வந்து ஒரு பெரிய ஹிட்டான படங்கள்னு ஒன்றுமே இல்லை. இப்போ ரீசண்டாக ஜெயிலர் 2 உள்பட இப்போ எடுக்கிறாங்க. பட் அவரு கொஞ்சம் டைம் எல்லாம் கேட்டிருக்காரு, அவசரப்படுத்தாதீங்க நல்ல படமாக பண்ணிடலான்ட்டு. பட் இந்த ஜெயிலர் 2 எடுக்க போகும்பொழுது ரஜினி சொன்ன வார்த்தையை தான் நம்ம எல்லாருக்கும் பொதுவானதாக வைக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு பார்ட் 2 மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா சந்திரமுகி 2 படத்தில் கூட அவர் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த படத்தினுடைய தொடர்ச்சி நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை, அதனால தான் நம்ம பார்ட் 2 பண்ணுறோம்னே சொல்லி தான் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. அப்போ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது இயக்குனருடைய பொறுப்பு. இன்னொன்று வந்து இந்த பார்ட் 2 பண்ணும்போது தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். பார்ட் 1 வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு, அப்போ பார்ட் 2 கட்டாயமாக ஹிட் ஆக்கணும்னு நினச்சி ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, அப்போ ரொம்ப நல்லா வரணும்னு நினைக்கும் போது தான் சொதப்பிடும். இப்போ சாதாரணமாக சாப்பாட்டிலே நீங்கள் ஆரம்பிக்கலாம், வழக்கமாக சாதாரணமாக செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். யாரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்கள அசத்தணும்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூழல் சினிமாவிலையும் அமைஞ்சிடும். அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. பட் இதற்கப்புறம் வர்ற பார்ட் 2க்குள்ளாவது கொஞ்சம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எடுத்தால் நல்லா இருக்கும். சார் அப்போது சிங்கம், இந்தியன், சந்திரமுகி இந்த மாதிரி படத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு சொல்லுங்கள், பார்ட் 2க்கான சக்ஸஸ் ரேட் என்ன? இப்போது அதுதான் நீங்கள் சொன்னது தான். பார்ட் 2 எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியராக தான் இருக்குது. அப்போ அதில் நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்க முடியும்?
அடுத்ததா சார், இப்போ வந்து சொல்றாங்க அரண்மனை 5 வரப்போகுது, காஞ்சனா இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டுன்னு ஆடியன்ஸே கேக்குறாங்க. சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு ஒரு கதையினுடைய தொடர்ச்சியெல்லாம் கொண்டு போக மாட்டார். இப்போ அரண்மனை 1, 2, 3, 4ன்னு வைக்கிறதுக்கு என்னன்னா, நீங்கள் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு பேராக இருக்கும். அந்த போஸ்டரை பார்க்குறேன், அடடா அரண்மனை சீரீஸ் வருதா நல்லா இருக்கும்ட்டு உள்ளே வந்துடுவான். ஸோ அந்த சைக்காலஜி தானே தவிர மற்றபடி அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக அவர் எப்பவுமே எடுத்ததில்லை. ஒரே நடிகர்களே கண்டினியூஸாக அவர் பயன்படுத்தினதும் இல்லை. தனித்தனி படம் தான், பேர் தான் அவர் இப்படி ஒரு பேரை வச்சுக்கிறாரு, இந்த காஞ்சனா சீரீஸ் மாதிரி. அதனால வந்து இது வேற, பார்ட் 2 கலாச்சாரம் வேற. வாடிவாசல் படம் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதோட நிலவரம் என்ன? வாடிவாசல் ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அநேகமாக மார்ச் எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதான் இப்போ வெற்றிமாறனுக்கும் உடனடியாக ஒரு வெற்றி தேவைப்படுது. ஏன்னா விடுதலை 2ஐ பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் அவர் பெற்ற வெற்றிகளை இந்த படம் கிராஸ் பண்ணிச்சேன்னா இல்லை. கிட்டத்தட்ட அது வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவில் நிற்கிது. ஸோ அப்படி ஒரு படமாக அது வந்துருச்சு. அவரே எதிர்பார்க்காத ஒரு முடிவு தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது வாடிவாசல் நீண்ட கால எதிர்பார்ப்பு. இன்னொன்று சூர்யா வெற்றிமாறன் இந்த காம்பினேஷனை வந்து ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து இப்போ பேப்பர் ஒர்க்குக்கு நிறைய எனக்கு டைம் வேணும்னு முதல்ல சொல்லியிருந்தார். விடுதலை 2ஐ முடிச்சுட்டு எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதணும்னு ஒரு தானுகிட்ட சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது. பட் இப்போ என்னென்னா ஓகே நம்ம ஸ்பீடாக போயிடலாம்ங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இன்றைக்கி சூர்யா வீட்டில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இதை பற்றிய டிஸ்கஷன் போயிருக்கு. அப்போ இவங்க பேசுனது என்னென்னா மார்ச் எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கான அனிமேட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் இதில் பண்ணியிருக்காங்க, ஃபாரினில் பண்ணி அதெல்லாம் முடிச்சு ரெடியாக வச்சுருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் அள்ளி போட்டு ஒரு படத்தை ரெடி பண்ண வேண்டிய வேலை தான். ஒரு பாதி கிணறு தாண்டியிருக்காங்க ஏற்கனவே. இந்த டெக்னிக்கல் தொடர்பான இருக்கு இல்லையா, இந்த சிஜி அதெல்லாம் கொஞ்சம் தாண்டிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அவருக்கு. சூர்யா வந்து இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காரு, ஆனா அவருக்கு ஏன் ஒரு டைட்டில் இல்லை? அதை அவர் விரும்பல. அவர் நினைச்சிருந்தா 1000 டைட்டில் கூட வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ரசிகர் மன்றமும் ஒரு பட்டம் கொடுங்கனாலே ஏகப்பட்ட பட்டங்கள் அவருக்கு வந்திருக்கும். அல்லது அவர் போகிற நிகழ்ச்சிகள்லேயே கூட அவருக்கு பட்டம் அவர் விரும்பினாருன்னா கொடுத்துருவாங்க. அதனால பட்டங்களை பெருசாக நினைக்கிறவங்க தான் அதை போட்டுக்க போகிறாங்க. அவருக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறார். கொஞ்சம் ப்ராக்டிக்கலான நபர் தான் சூர்யா. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து அந்த புயல் அது இதுன்னு என்னென்னவோ போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. ஏற்கனவே அவரை வந்து என்ன புரட்சி புயலை ஏதோ ஒரு டைட்டில் ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருந்தாங்க அவருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வைகோவுக்கும் அதே டைட்டிலில் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சூர்யாவே ஐயோ வேணாங்க, இதெல்லாம் தேவையில்லாத கிளாஸ் ஆயிரும், வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி அன்னைக்கு தான் அவர் பட்டத்தையே திறந்தார். அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அந்த தேவையில்லாத ஆணியை மண்டையில் சொருவில்லை. ஆனா கூகுள்ல பார்த்தா நடிப்பின் நாயகன் இருந்தது. அது யாரு வேணாலும் போட்டு வச்சிருப்பாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. இல்லை அவர் படத்துல பயன்படுத்துறாரு, படத்துல ஏன்னா அவர் பயன்படுத்தினாதான் அது அவர் நாலேஜுக்கு உட்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம வெளியில 1000 பேர் 1000 சொல்றது அவர் எப்படி பொறுப்பாகும்? ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சூர்யா விசஸ் விஜய் அப்படின்னு வந்து ஒரு கம்பேரிசன் இருந்தது. அதுக்கப்புறமா அஜித் விசஸ் விஜய் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருந்தது. இப்போ விஜய் வந்து ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்க்கு போறாரு அண்ட் அந்த ஸ்பாட் இப்போ வந்து காலியா இருக்கு. இப்போ யார் அந்த கம்பேரிசனுக்குள்ள வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வெற்றிகள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்க. தொடர் வெற்றி யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் நாளைக்கு அந்த இடத்துக்கு வர போறாங்க. அதுல சூர்யா வருவாரா, சிவகார்த்திகேயன் வருவாரா, தனுஷ் வருவாரா, சிம்பு வருவாரான்னா அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த விஷயம் அது. இப்போ விஜயோ அஜித்தோ அந்த இடத்துக்கு உடனே வந்துடல. அவங்க எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை வெற்றி படங்கள், எவ்வளவு ட்ரெண்ட் செட்டர் படங்கள்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு தானே அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஒரே நாளில் வரலல்ல. அப்போ திடீர்னு யார் ஒருத்தர் அங்கே வர முடியும்? அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சூர்யா விஜய்னு இருந்துச்சு, அப்புறம் விஜய் அஜித்துன்னு மாறிச்சுன்னு. முதல்லேருந்தே அஜித் விஜய் தான், நடுவில் தான் சூர்யா வந்தார். எப்போவுமே அவர் விஜய் சூர்யாங்கிற போட்டியிலலாம் எப்போவுமே வரல. அவர் ட்ராக் வந்து தனியாக இருந்துச்சு. சூர்யா விக்ரம்னு கொஞ்ச நாள் இடையில சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் விக்ரமும் கொஞ்சம் ஃபெயிலியர் படங்களை கொடுத்தாரு, சூர்யாவும் கொஞ்சம் ஃபெயிலியர் படங்களை கொடுத்தாரு. ஸோ அந்த போட்டியும் போய் வேற சில நபர்கள் அங்கே வந்தாங்க. ஸோ அதனால் எப்போவுமே காலகாலத்துக்கும் அஜித் விஜய் தான் முடிகிற வரைக்கும். அவங்க யாரா முடிகிற வரைக்கும் அதுதான். இப்போ இந்த பக்கம் வந்து விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா இனிமேல் சினிமாக்குள்ளே வரப்போகிறதில்லன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அரசியல் அவருக்கு வேற பாடத்தை கொடுத்துச்சுன்னா இங்கே தான் வந்தாங்க, அது வேற. ஆனால் சினிமாவை விட்டு போகிற வரைக்கும் அஜித் விஜய் இந்த காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி விஜயும் சரி அஜித்தும் சரி. இப்போ அஜித் வந்து படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ
ஒரு பக்கம் ரேஸுக்கு போறாரு, ஜெயிக்கிறாரு, மெல்ல மெல்ல இதை குறைச்சிட்டாருன்னா கூட இதுக்கப்புறம் வர்றவங்க தான் அந்த போட்டி அந்த முதல் இடத்துல வந்து உட்கார போறாங்களே தவிர இவங்க 2 பேரும் முதல்ல விலகணும் அதுக்கு. ஸோ அது மாதிரி இங்கே முடிவுகளை வந்து நாற்காலிகள் தான் தீர்மானிக்கணுமே தவிர அதில் உட்கார்றவங்க கிடையாது. ஸோ அப்போ ஹீரோஸ் அந்த நம்பர் 1 கிரேஸை நோக்கி ஓடுறாங்களா? ஓடிட்டு தானே, ஒவ்வொருத்தரும் ஓடிட்டு தானங்க இருக்காங்க. அவங்கவுங்க தரத்துக்கு ஏற்ப அவங்கவுங்க ஓடுறாங்க. இப்போ ஒரு காமெடினா இருக்காருன்னு வைங்களேன், காமெடியில் நம்ம முதல் இடத்தை பிடிக்கணும் தானே அவங்க ஓடுவாங்க. ஒரு ஹீரோ அந்த இடத்துல முதல் இடத்துக்கு வரணும்னு தானே ஓடுவார். ஸோ அதனால அவங்கவுங்க லட்சியங்கள், அந்த ஓட்டங்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப இருக்கும். அப்படி பார்த்தா சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் அல்டிமேட் இல்லையா? ஆமா, ஏன் இந்த ரேஸ்? இல்ல அவங்க இடம் அவங்களுக்கு, அடுத்த இடம் அஜித் விஜய்க்கு, அதுக்கு அடுத்த இடம் யாருங்கிறத நம்ம பார்க்கணும். சிம்புவோ தனுஷோ சூர்யாவோ விக்ரமோ அல்லது சூர்யாவோ சிவகார்த்திகேயனோ அது வரும்போது தானே தெரியும். ஸோ இப்போ ஜெயிலர் 2க்கு வந்து ஒரு ப்ரொமோஷனல் கிம்மிக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நெல்சன் அண்ட் அனிருத் காம்போல ஒரு சாங்காக இருக்கட்டும், ஒரு மூவியாக இருக்கட்டும், நெல்சன் வந்து ஒரு யூனிக் ப்ரொமோஷனல் ஸ்டைல் வந்து வச்சிருக்காரு. இதனால ஆடியன்ஸை படத்துக்குள்ளே கொண்டு வரவா? இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, இதை தான் அவங்க விரும்புகிறாங்க இல்லையா? இப்போ ஒரு ட்ரைலரை பார்த்தா நல்லா இருக்குன்னு கை தட்டிட்டு கடந்து போகிறது முக்கியம் இல்லை. அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பேசணும், 5 நிமிஷம் பேசணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அது சரியாக ஒவ்வொரு படத்துக்கும் நெல்சன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று, நெல்சனும் அனிருத்தும் நீண்ட கால நண்பர்கள். இவர் வந்து ஏதோ நான் பெரிய இயக்குனர்னோ அவர் பெரிய இசையமைப்பாளர்னோ அப்படி அவங்க பழகவே இல்லை. அப்படி இருக்கும்போது தம்பி ஒரு ப்ரோமோ ஒன்று எடுக்கிறப்பா நீ வான்னா அனிருத்து கிளம்பி வருவார். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங். ஸோ அதனால அந்த ப்ரோமோ ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அந்த நட்பு வந்து ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ப்ரோமோ அளவுக்கு படம் இல்லைன்னா அது தெரியாது இல்லை. இப்பயே நீங்கள் இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் நம்ம ஆரம்பத்திலே முடிவு எடுக்கவே முடியாது இல்லை. ஸோ ஜெயிலர் 2 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி ஏதாவது இன்சைட்ஸ்? யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் அந்த படம் முடியும் பொழுது ஒரு சின்ன லீடோட முடிச்சிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்ன அந்த விநாயகன் மாதிரியான ஒரு வில்லன் இதில் இருக்க மாட்டார். அந்த படத்தில் வந்து அவரை பார்க்கும்போது நமக்கு அப்படி இருக்கும், அவ்வளவு திகிலாக இருக்கும். அவர் படத்தில் இல்லை, இறந்துடுறாரு இல்லையா? அப்போ விநாயகன் அளவுக்கு ஒரு ஆளை நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அந்த பார்ட்டு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். பட் நெல்சன் வந்து இது ரொம்ப அந்த பார்ட்டுக்கான ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை உடைக்கணுங்கிற ஒரு மனசோட தான் இந்த படத்தை அணுகியிருக்காரு. பார்க்கலாம். அண்ட் ஹாட் நியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சைஃப் அலி கான் அட்டாக் அப்படின்றது. அண்ட் பேண்ட்ரால இருக்காங்க, பல ஹீரோ அண்ட் ஸ்டார்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி பர்டிகுலராக அவர் மேலே இந்த அட்டாக்? அது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்கங்க. உண்மையான காரணம் என்னங்கிறத வந்து தீவிர விசாரணைக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் சொல்லணும். அது வரைக்கும் வந்து நிறைய கேசியங்கள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஏதோ பணிப்பெண்ணை வந்து யாரோ ஒருத்தர் வந்து வெளியிலேருந்து வந்தவர் சண்டை போட்டுக்கிட்டாரு, ஒரு விளக்க போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவரை மிரட்டி பணம் கேட்க வந்த ஒரு நபர்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன உண்மைங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் கேசியமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் சில தினங்களில் வெளியில் வந்துடும் என்ன உண்மைன்னு பார்க்கலாம். அது உண்மையாக இருக்காங்கிறது தெரியல முதல்ல, அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சங்கர் கணேஷ் இசையமைப்பாளருக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்துச்சு. அப்பெல்லாம் ரொம்ப மியூசிக்கில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க அவங்க. அந்த பார்சல் யாரோ ஒரு ரசிகர் அனுப்பிச்சிருக்காருன்னு பிரிக்கும்போது உள்ள வெடிகுண்டு வெடிச்சு அவர் விரல்கள்லாம் துண்டு துண்டாக போயிடுச்சு. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டிருப்பார் கையில். ஒரு கையில் விரல்கள் ஒரு 2-3 விரல் இருக்காது அவர். ஸோ அந்தளவுக்கு பெரிய இதாகி போச்சு. என்னென்ன அப்புறம் விசாரிக்கும் பொழுது சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ அவர் வந்து நடிக்க வைக்கிறேன்னு ஏதோ சொல்லி ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அதை செய்யலைங்கிற கோபத்தில் ஒரு ரசிகர் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ இவரால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது ஏதாவது மனநோயாளியாக கூட இருக்கலாம், தெரியாது. இப்போதான் பிடிச்சிருக்காங்க அவரை, இன்னைக்கு தான் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்கும் பொழுது தான் என்ன உண்மைங்கிறது தெரியும். ஆனால் பாலிவுட்ல இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடக்குது. கோவிந்தாவை கன் ஷாட் பண்ண அட்டம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதோட 3-4 months சல்மானுக்கே அவ்வளோ பெரிய திரட்டு இருக்கேன். ஆமாம், சல்மான்லாம் வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 பவுன்சர்களோட தான் வராரு. எல்லாருமே ஆயுதம் தாங்கிய பவுன்சர்கள். ஸோ அப்படி ஒரு இது இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்குற செக்யூரிட்டி கிட்டத்தட்ட ஒரு முதல்வருக்கு பிஎம்க்கு இணையாக அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படிதான் ஒரு படப்பிடிப்புக்கே வராரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாலிவுட்டில் எப்போவுமே அந்த மாதிரி நடிகர்களுக்கு, பெரிய நடிகர்களுக்கு ஒரு த்ரெட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு.
ஸோ அதனால தான் வந்து அவங்க எப்போவுமே வந்து பெரிய செக்யூரிட்டியோட வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரியாதுல்ல. எல்லாத்துக்கும் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, சும்மா காரணம் இல்லாமல் ஒன்று நடந்துடாது இல்லை. ஸோ சூப்பர் சார். அண்ட் ஐ திங்க் மூவிஸ் அண்ட் ரீசெண்ட் நியூஸ் பற்றி எல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம். நிறைய இன்சைட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு நம்புகிறேன். ஓகே மக்களே, ஐ திங்க் மூவி பற்றி உங்களோட டவுட்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாமே கிடச்சிருக்கும் இந்த இன்டர்வியூ மூலமாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த வாரம் கரண்ட் அப்டேட்ஸுடன் பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.